யூடியூப் ஸ்பெஷல் போனஸ் அப்படிங்கிற பேரில் இந்த மாதமும் அடுத்த மாதமும் எக்ஸ்ட்ரா 50,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை யூடியூப்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால தான் நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்குறோம். இந்த யூடியூப் ஸ்பெஷல் போனஸ் அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த 3 விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பண்டிகை போனஸ் மாதிரி இதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா பொதுவாக இந்த மாதம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரிலீஜனில் உள்ள பண்டிகைகளும் ஒன்று ஒன்றா வரும். ஸோ இந்த நேரத்தில் பொதுவாக கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு போனஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பண்டிகை காலகட்டத்தில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா செலவுகளை சமாளிக்கிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக வெளிநாடுகளில் இந்த மாதிரியான போனஸ் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற சிஸ்டம் கிடையாது. ஆனால் இந்தியாவில் அந்த போனஸ் சிஸ்டம் உண்டு. யூடியூபோட சிஇஓவாக நீல்மோகன் அப்படிங்கிற ஒரு இந்தியாக்காரர் தான் இருக்கிறார். சுந்தர் பிச்சை கூகுளோடைய சிஇஓ இருக்கிறாரு. ஆனால் அந்த யூடியூபோடைய சிஇஓ இதுக்கு முன்னாடிலாம் வேறு நாட்டுக்காரங்க தான் இருந்தாங்க. இப்போ தான் இந்தியாக்காரர் இருக்கிறாரு. ஸோ அதனால் ஒருவேளை அவர் அந்த அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் ஒரு போனஸ் மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆக்சுவலாக இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே இந்த காலகட்டத்தில் தான் பண்டிகை அப்படிங்கிறது அதிகமாக வரும். அதனால் உலகத்தில் பல இடங்களில் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ யூடியூப்லேருந்து செலக்டிவாக இன்வைட் பேஸில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த யூடியூப் ஸ்பெஷல் போனஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம், அவங்க எதிர்பார்க்குற ஒரு ஸ்மால் விஷயம் அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு மாதமும் 25,000 50,000 வரைக்கும் உங்களால் அதிகமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை யூடியூப் வழங்கியிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா போனஸுக்கு உங்களுடைய யூடியூப் சேனல் செலக்ட் ஆகிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு உங்களுடைய இமெயில் ஐடியை செக் பண்ணணும். ஸோ இதிலேருந்து நான் பேச போகிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அப்ளை பண்ணுறது, ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க எதிர்பார்க்குற ஒரு சின்ன விஷயம், அது எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்களுடைய சேனலில் பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கிறது, இந்த 3 விஷயத்தையும் நாம் ஸ்டெப்பாக இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது, நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலை எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த ஜிமெயிலுக்குள்ளே போங்க. ஏன்னா நீங்கள் ஒருவேளை கம்யூனிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லி வேறு ஜிமெயில் ஐடி நீங்கள் ஒருவேளை யூடியூப்பில் வேறு இடத்துல கொடுத்துருக்கலாம், அதுக்கும் சில மெயில் வரும். ஆனால் இந்த பர்டிகுலர் மெயில் எதுக்கு வருது அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனல் எந்த அக்கௌண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குதோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வருது. அதுக்கு லாகின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா ஒரு சில பேர் அதில் தானே மெயில் வருது அப்படின்னு சொல்லி அங்கே போய் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு மேலே சர்ச் பண்ணுற இடத்துல போயிட்டு ஸ்பெஷல் போனஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஓகேவா? ஸ்பெஷல் போனஸ் நீங்கள் அப்படி போட்டாலே போதும். யூடியூப் ஸ்பெஷல் போனஸ் அப்படின்னு சொல்லி கூட டைப் பண்ணலாம். உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஒரு மெயில் வந்திருக்கணும். அப்போ ஐத்தமிழ் அகாடமி இந்த வந்திருக்கு பாருங்கள், இந்த ஃபஸ்ட் மெயில் யூ மே பி எலிஜிபிள் ஃபார் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இதில் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக இதில் பாருங்கள், ஐத்தமிழ் அகாடமி யூ மே பி எலிஜிபிள் ஃபார் ஸ்பெஷல் போனஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெயில் உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா யூ ஆர் இன் லக். உங்களால் ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதமும் அடுத்த மாதமும் 50,000 ரூபாய் வரைக்கும் அதிகமாக உங்களுக்கு சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை யூடியூப் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க இன்வைட் பேஸ் மட்டும்தான். நீங்களாக போய் இதை பண்ண முடியாது. யூடியூப்லேருந்து உங்களை இன்வைட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா யூடியூப் நிறைய பேருக்கு இன்வைட் கொடுத்துருக்குறாங்க. ஏதோ சிம்பிளாக செலக்ட் பண்ணிடலாம் இல்லை, நிறைய பேருக்கு இந்த இன்வைட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஒரு சின்ன சேனலாகவும் மோஸ்ட்லி மானிட்டைஸ் ஆகி இப்போ தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெயில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ரைட்டு, நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் உள்ளே போட்டிருக்காங்க பாருங்க, சைன் அப் நவ் ஃபார் அ சான்ஸ் டு ஏர்ன் அப் டு 50,000 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. போனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம இதில் சைன் அப் பண்ணணும். அவங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓவர் த நெக்ஸ்ட் 2 months ஸ்டார்டிங் செப்டம்பர் 1 அதாவது இந்த மாதம் நான் ஆக்சுவலாக இப்போ 3ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கிறேன். செப்டம்பர் 1 இந்த கான்டெஸ்ட் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ 3ஆம் தேதி ஆயிடுச்சு. எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். நான் இப்போ தான் கவனித்தேன். அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ போடுறேன். இதில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுங்கள். ஓகேவா? அப்லோட் அண்ட் க்ரோ
ஒவ்வொரு மாதமும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வீடியோ போடணும். ஓகேவா? என்னென்ன அப்படிங்கிறது பின்னால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மெயிலில் இருக்கிறது மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போடணும். 2 மாதம் இந்த கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு மட்டும்தான். இந்த மாதத்துக்கும் அடுத்த மாதத்துக்கும் மட்டும்தான், அதுக்கு அடுத்த மாதம் கிடையாது. அதனால் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் இந்த மாதமும் அடுத்த மாதமும் உங்களுடைய வீடியோ உங்களுடைய சேனல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் இந்த மாதமும் அடுத்த மாதமும் 25,000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா போனஸாக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதில் அவங்க எதிர்பார்க்குற அந்த க்ரைட்டீரியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஓகேவா? அது என்ன க்ரைட்டீரியா அப்படிங்கிறத பார்த்துடலாமா? லேர்ன் மோர் அபவுட் போனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் உள்ளே போய் அப்படி என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, ரொம்ப சிம்பிளான க்ரைட்டீரியா. அதை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனல்லாம் போட போகிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ண சொல்லிச்சுன்னா ஹைப் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே அந்த போனஸ் பற்றி போட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் அன் இன்வைட் ஒன்லி எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் எலிஜிபிள் கிரியேட்டர்ஸ் இன் இந்தியா. ஓகே, இந்தியாவில் மட்டும்தான் இதை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவோட தொடக்கத்தில் நான் வந்து மற்ற நாடுகள்லையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வேறு ஒரு சில வீடியோஸ்லையும் வெளிநாட்டுக்காரங்களும் இதை பற்றி பேசின ஒரு சில வீடியோஸை நான் பார்த்தேன். அதனால் வந்து அவங்க வேறு நாட்டுக்கும் கொடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லி நினச்சேன். இதில் இந்தியான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐ எம் நாட் ஷுர், பட் ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இப்போது இதில் வந்து இந்தியாவில் இன்வைட் ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து எப்படி குவாலிஃபை ஆகிறது, இந்த போனஸுக்கு எப்படி குவாலிஃபை ஆகிறது, ரொம்ப சிம்பிள். முதலாவது ஜாயின் த ப்ரோக்ராம். அவங்க ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்கல்ல, அதில் சைன்அப் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணணும். அந்த ஜாயின் பண்ணுறதுல சின்ன ஒரு விஷயம் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணியும் டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் இதை பேசி முடிச்சதுக்கப்புறமா பேசுவேன். அதனால் கவனமாக பாருங்கள். முதலாவது ஜாயினில் வந்து ஜாயின் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக இந்த சப்மிஷனுடைய டெட்லைன் பாருங்கள். டெட்லைன் ஃபார் த கூகுள் ஃபார்ம் இஸ் செப்டம்பர் 10. செப்டம்பர் 10 நீங்கள் இதில் சைன்அப் பண்ணணும். இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 3 ஆச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 10 இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. வித்தின் ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணணும். அடுத்ததாக யூ மஸ்ட் அப்லோட் அட்லீஸ்ட் 1 பப்ளிக் வீடியோ டூரிங் ஈச் மந்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் பீரியட். ஓகேவா? ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது நீங்கள் பப்ளிக்காக நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும். அதாவது வீடியோவில் வந்து பப்ளிக், ப்ரைவேட், அன்லிஸ்டட்னு சொல்லி இருக்குல்ல, நீங்கள் பப்ளிக் வீடியோ போடணும். ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது போடணும். நீங்கள் வீடியோவே போடாமல் இருந்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது, இந்த போனஸ் கிடைக்காது. அதனால் இந்த மாதமும் அடுத்த மாதமும் கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது போட்டாகணும். அடுத்ததாக இதுதான் ரொம்ப முக்கியமானது, மீட் அ க்ரோத் கோல். அதாவது யூடியூப்லேருந்து ஒரு சின்ன ஒரு கோல் வச்சுருக்கிறாங்க, ஒரு ஸ்மால் கோல். அந்த கோல் வந்து நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி என்ன கோல், ரொம்ப சிம்பிளான கோல் தாங்க. க்ரோ யுவர் லாங் ஃபார்ம் வீடியோ வேலிட் பப்ளிக் வாட்ச் டைம். உங்களுடைய சேனலில் நீங்கள் போடுற லாங் ஃபார்ம் வீடியோவாக இருந்தால் அதில் வந்து வாட்ச் டைமை நீங்கள் அதிகமாக்கணும். ஷார்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வியூஸை நீங்கள் அதிகமாக்கணும். ரொம்ப சிம்பிள். அவங்க ரொம்ப நிறைய கேட்குறாங்களா அப்படின்னா நிறையெல்லாம் கேட்கல. அவங்க பாருங்கள், இன்க்ரீஸ் யுவர் சேனல்ஸ் டோட்டல் வீடியோ வாட்ச் டைம் பை அட்லீஸ்ட் 5% இன் த ஃபஸ்ட் 25 days ஆஃப் தி மந்த். அதாவது உங்களுடைய சேனலில் நீங்கள் உங்களுடைய வீடியோ நீங்கள் பெரிய வீடியோ லாங் ஃபார்ம் வீடியோ போடுறீங்க இல்லையா, அதில் முதல் 25 நாளைக்குள்ளே, அதாவது இந்த மாதத்தில் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்போ 25ஆம் தேதிக்குள்ளே போன மாதத்தில் உங்களுடைய சேனலை பார்த்துருக்கிற வாட்ச் டைம் இருக்குல்ல, மொத்தமாக எவ்வளோ பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச் டைமோட அட்லீஸ்ட் ஒரு 5% நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 5% க்ரோத் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு 5% க்ரோத். உதாரணத்துக்கு உங்களுடைய சேனலை சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய சேனலில் போன மாதத்தில் 100 மணி நேரம் வியூவர்ஸ் பார்த்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுடைய சேனலை 105 மணி நேரம் பார்க்கணும். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஒரு 5 hours நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வியூவர்ஸை வந்து வீடியோவை பார்க்க வைக்கணும். ஒரு 5% மினிமம் க்ரோத், அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க.
அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் போடக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா சேம் 5%. ஆனால் இதில் வந்து வாட்ச் டைம் கிடையாது, வியூஸினுடைய எண்ணிக்கை. அந்த வியூஸினுடைய எண்ணிக்கை போன மாதத்தை விட இந்த மாதத்தில் முதல் 25 நாள், ஃபஸ்ட்டு 25 டேஸ் தான் கணக்கு. போன மாதம் முதல் 25 நாளை விட இந்த மாதத்தில் முதல் 25 நாளில் எக்ஸ்ட்ரா 5% அதிகமான வியூஸ் போயிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போன மாதம் உங்களுடைய ஷார்ட்ஸு, எல்லா ஷார்ட்ஸும் சேர்த்து போன மாதம் உங்களுடைய ஷார்ட்ஸு 100 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஷார்ட் போட்டிருக்கணும். ஏன்னா அது ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, ஒரு ஷார்ட் போட்டிருக்கணும். அப்புறமா எல்லா ஷார்ட்ஸும் சேர்த்து, அந்த ஒரு ஷார்ட் மட்டும் கிடையாது, உங்கள் சேனலில் போட்டிருக்கிற எல்லா ஷார்ட்ஸும் சேர்த்து 105 வியூ போகணும். இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ஸ்மால் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த அமௌண்ட்டு வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த க்ரைட்டீரியாவை யாரால் ரொம்ப ஈஸியாக மீட் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்மால் கிரியேட்டர்ஸால் தான் ரொம்ப ஈஸியாக இதை வந்து மீட் பண்ண முடியும். நான் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன், சரியா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஒரு வீடியோவாவது நீங்கள் இந்த மாதம் அடுத்த மாதமும் போடணும். மினிமம் க்ரோத் 5% இருக்கணும். இவ்வளோ தான் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டியது. இந்த 5%க்கு மேலே நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப் வந்து உங்களுக்கு நினச்சுவாங்க அப்படின்னா அந்த எவ்வளவு நீங்கள் க்ரோத் பண்ணியிருக்கிற அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. 25,000 உடனே கொடுக்க மாட்டாங்க. அந்த க்ரோத் எந்த அளவு இருக்குதோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் வந்து எஸ்டிமேட் போட்டிருக்காங்க எப்படி அப்படிங்கிறது வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா போட்டிருக்கிறாங்க. நான் சொன்னல, நான் 100 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னல, அந்த மாதிரி அதே விஷயத்தை தான் அவங்க எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய போனஸ் எப்படி கால்குலேட் பண்ணப்படுது அதில் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ குவாலிஃபை ஃபார் அ போனஸ் பை மீட்டிங் எ க்ரோத் கோல், அந்த க்ரோத் கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா யுவர் போனஸ் அமௌண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் சேனல்ஸ் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் டு அ கோஹார்ட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் வித் அ சிமிலர் ஆடியன்ஸ் சைஸ் இன் யுவர் ரீஜன். உங்களுடைய ஏரியாவில் உங்களை மாதிரியான வீடியோ போடக்கூடிய மற்ற சேனல் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கூட ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய சேனல் பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து அவங்க அதிகபட்சம் 25,000 ரூபா வரைக்கும் வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனல்லேருந்து அவங்க யூடியூப்லேருந்து இது பண்ணுவாங்க. டூ யூ ஹவ் டு மீட் அ க்ரோத் கோல் எவ்ரி மந்த். ஸோ இந்த மாதமும் அடுத்த மாதமும் மட்டும்தான் இந்த கான்டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம், எல்லா மாதமும் இந்த மாதம் நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. அடுத்த மாதம் வந்து நீங்கள் ஒரு வீடியோவுமே போடாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் வந்து கான்டெஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ மினிமம் ஒரு வீடியோ நீங்கள் கண்டிப்பாக போட்டு ஆகணும். அதனால் மந்த்லி பேசிஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த மாதம் வந்து உங்களுக்கு 5% க்ரோத் ஆகிருக்கு, அடுத்த மாதம் உங்களுக்கு 5% க்ரோத் ஆகலை அப்படின்னா அப்போவும் வந்து மிஸ் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதம் நீங்கள் ஒரு 5% எக்ஸ்ட்ரா க்ரோத் பண்ணணும். இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு 5% என்ன செய்யணும் நீங்கள் வந்து க்ரோத் பண்ணணும். நான் எப்படி உங்களுக்கு எப்படி காசு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மூலமாக என்ன செஞ்சுருவோம், நாங்கள் வழக்கமாக கொடுக்குற அதே மெத்தட்லேயே வந்து என்ன செஞ்சிடும் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து கோலை மீட் பண்ணிட்டேன், ஆனால் ஒருவேளை எனக்கு போனஸ் வரலையே, என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து பாருங்கள் ஒரு சில சின்ன சிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அப்படின்னா வேலிடேஷன், ஃபைனல் வேலிடேஷன் ப்ராசஸில் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப முக்கியம் பாருங்கள், இன்வேலிட் டிராஃபிக். ஓகேவா? இன்வேலிட் டிராஃபிக். இந்த இன்வேலிட் டிராஃபிக்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் ஏதாவது ட்ரிக் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து உங்களுடைய வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ஓட வச்சிடலாம். ஏதாவது ஒரு சேனல், ஏதாவது ஒரு இன்னொரு டிவைஸில் போய் உட்காந்து திரும்ப உங்களுடைய இதை போடுறது, காசு கொடுத்துலாம் வந்து வியூஸ் வாங்குற மாதிரிலாம் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான இதிலலாம் போயிட்டு நீங்கள் வந்து வியூஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதை யூடியூப்பால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதை யூடியூப்பால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் தேவையில்லாத வேலை பண்ணுறதை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்த போனஸ் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான், இவ்வளோ தான் விஷயம். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். அதில் வந்து நீங்கள் சைன் அப் நவ் அப்படின்னு சொல்லி 2 இடத்துல வந்து அந்த பட்டன் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் போய் சைன் அப் நவ் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது 2 இடத்துல நீங்கள் உங்களுடைய
அந்த யூடியூப் சேனல் எந்த அக்கௌண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குதோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு தான் அதில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. முதலாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே வந்து உள்ள ஃபார்ம் வரும்போதே வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அவங்க அந்த இமெயில் எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இமெயில் ஐடியை வந்து நான் மறைச்சிருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து எந்த இமெயில் ஐடியில் கனெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது பொதுவாக பப்ளிக்கில் தெரியக்கூடாது. ஆனால் ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டீட்டெயில் கிடச்சிது அப்படின்னா இதை வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஈஸியாக இருக்கும். அதனால் பொதுவாக உங்களுடைய யூடியூப் சேனல் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு யூடியூப் அக்கௌண்ட் இது பண்ணி அது கூட வச்சுக்கோங்க. அதுவும் நேம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு நேம் வச்சு கெஸ் பண்ண முடியாத நேம் வச்சு வச்சுக்கோங்க. அது சேஃப்டி. ஓகேவா? ரைட். அது ஒரு பக்கம். அதே மாதிரி கீழே வந்து இமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார் கொடுத்து ஒரு இமெயில்னு சொல்லி கேட்டிருக்காங்க தெரியுமா? இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் எந்த இமெயில் ஐடியில் கனெக்ட் ஆகிருக்குதோ அந்த இமெயில் ஐடியை கொடுங்க. ஐ எம் நாட் ஷுர் அது கொடுத்தா தான் எலிஜிபிள் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் அதை பற்றிலாம் எதுவும் போடலை. ஆனால் ஃபார் சேஃப் சைடு. ஓகேவா? நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இமெயில் ஐடியை கொடுத்துடாதீங்க. அந்த இமெயில் ஐடியை என்ன செய்யுங்க, அதே இமெயில் ஐடியை இதில் வந்து கொடுங்க. ஒருவேளை மேலே வந்து உங்களுடைய சேனல் கனெக்ட் ஆகிருக்கிற இமெயில் ஐடி இல்லாமல் வேறு இமெயில் ஐடியில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே ப்ரௌசரில் நீங்கள் சில சமயம் 2-3 இமெயில் ஐடியில் உள்ள லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போது மேலே வந்து வேறு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அப்போ இதில் போய் ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இதில் பக்கத்தில் இருக்க பாருங்கள். இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் எந்த இமெயில் ஐடியில் கனெக்ட் ஆகிருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா சேனல் ஐடி அப்படிங்கிற பேரில் இந்த சேனல் ஐடியும் நான் வந்து ப்ளர் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த சேனல் ஐடி அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே டிஃபால்ட்டாக அவங்களே வந்து அந்த சேனல் ஐடி உள்ளே இருக்குது. ஓகேவா? நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக என்னுடைய சேனல் என்ன ஐடி இருக்குதோ அதே ஐடி தான் வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே போய் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா கீழே வரும்போது அந்த யூடியூபுக்கான ஒரு லிங்க் அவங்க டிஃபால்ட்டாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் கடைசியில் பின் பகுதியில் இது இருக்கும். ஓகேவா? இதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட்லி வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருக்குது, அது வந்து எடுத்துருக்குது. அப்புறமா அதில் வந்து அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு கீழே போய்ட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டியது தான். சென்ட் மீ ஏ காப்பி ஆஃப் மை ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஓகே நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து யூடியூபுக்கு போகும்போது உங்களுக்கும் ஒரு காப்பி என்ன செஞ்சிடும், வந்துடும். ஸோ ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்படி கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துடும். ஓகேவா? சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போது இது வந்து ஏன் சின்ன சேனலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், அடுத்தது எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இது ஏன் சின்ன சேனலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா, சின்ன சேனல் வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக ஒரு 5% growth வந்து உங்களால் ஈஸியாக கொண்டு வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் இந்த சேனலில் நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன்ல, இந்த சேனலுக்கு எனக்கு இன்வைட் வரல. இன்னொரு சேனல் இருக்குது, அதுக்கு தான் எனக்கு இன்வைட் வந்திருக்குது. அந்த சேனலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நெருங்கி வந்துட்டாங்க. எனக்கு போன மாதத்தில் ஆக்சுவலாக நல்லாவே growth இருந்துச்சு. சேனல் growth ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மற்ற மாதம் ஓடுறதோடு போன மாதம் ரொம்ப நல்லா ஓடி இருந்தது. இப்போ என்ன, இந்த மாதம் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து என்ன செய்யணும், போன மாதம் எனக்கு ஃபஸ்ட்டு 25 டேஸில் எனக்கு அந்த growth இருந்துச்சுல்ல, அதை விட அதிகமாக இன்னும் எக்ஸ்ட்ரா 5% நான் வந்து அச்சீவ் பண்ணணும். அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இதில் வந்து அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த கடினத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன செய்யுது, அதிகமாகுது. அப்போது முயற்சி பண்ணுவோம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய சேனல் வந்து ஒரு சிம்பிளான ஒரு சேனலுங்க, ஒரு நார்மலான சேனல், ரொம்ப நார்மலாக சிம்பிளாக தான் ஓடிட்டுருக்குது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, உங்களால் ரொம்ப ஈஸியாகவே இந்த 5% growth அப்படிங்கிறத உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு எஃபர்ட், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த 5% கோல் அச்சீவ் பண்ண முடியும். அப்படிங்கிறனால தான் சின்ன சேனலுக்கெலாம் இது வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மாதிரியான ஒரு அழகான ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ரைட். இப்போது எப்படி வந்து இதை அப்ளை பண்ணுறது, ரொம்ப சிம்பிளுங்க. 2 விஷயம் சொல்கிறேன். இந்த 2 விஷயத்தை இந்த மாதமும் அடுத்த மாதமும் செய்யுங்க. இந்த 2ஐயும் செஞ்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் வந்து மேக்ஸிமம் யூடியூப் வந்து எவ்வளோ உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியம், நான் சொன்னது போல் இது வந்து நமக்கு பண்டிகை காலம். இந்த போனஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பல விதங்களில் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தானே. ஸோ முதலாவது உங்களுடைய சேனலில் எந்த வீடியோஸ் வந்து நல்லா ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அட்லீஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட்டு 60 to 90 days, ஓகேவா, ஒரு 2-3 மாதத்தில்
உங்களுக்கு வந்து எந்த வீடியோ நல்லா ஓடி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதில் நீங்கள் அனலிட்டிக்ஸில் போய் யூடியூப் ஸ்டூடியோவில் போய் அனலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் பொதுவாக ரெகுலராக சேனல் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா எந்த வீடியோஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ கொஞ்சம் பாருங்கள் எந்தெந்த வீடியோஸ் நல்லா ஓடி இருக்குது, அந்த வீடியோஸ்க்குள்ளே இருக்கிற பொதுவான ஒரு தன்மை என்ன, ஓகேவா? ரொம்ப முக்கியமாக இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு எந்த யூடியூப் சேனல், எந்த யூடியூப் வீடியோஸ் நல்லா ஓடி இருக்குது என்னுடைய சேனலில், அதில் ஒரு நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 or 4 வீடியோஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அந்த 4 வீடியோக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான தன்மை என்ன, இந்த 2ஐயும் கண்டுபிடிச்சி அது சம்மந்தப்பட்ட வீடியோ போடுங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் வீடியோ தான் உங்கள் சேனலில் நல்லா ஓடுது அப்படின்னா அதை பார்க்குறதுக்காகத்தான் உங்களுடைய சேனலில் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த சேனலை தான் விரும்பி அந்த வீடியோவை தான் விரும்பி உங்களுடைய ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. அதனால் அந்த பர்டிகுலர் அதே டைப்பான வீடியோஸ் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த மாதத்தில் போடுங்க. 1. 2வது, நீங்கள் வீடியோ போடுற எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகமாக்குங்க. ஓகேவா? எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகமாக்குங்க. நீங்கள் வழக்கமாக வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் முயற்சி எடுத்து இன்னொரு வீடியோ போடுங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ போடும்போது எக்ஸ்ட்ரா வியூஸ், ஓகேவா? எக்ஸ்ட்ரா வியூஸ் நமக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா வாட்ச் ஹவர் வந்து வந்துடும். அதே மாதிரி தான் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வியூஸ் போக போகுது. ஷார்ட்ஸில் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா 5% வியூஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. ஷார்ட்ஸில் வந்து வாட்ச் ஹவர் கூட கிடையாது, எக்ஸ்ட்ரா வியூஸ் தான் வேணும். ஸோ யூடியூப்லேருந்து மினிமம் எத்தனையோ செகண்ட் பார்த்தா அது வந்து வியூவாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது கவுண்ட் ஆகும். ஃபுல் ஷார்ட்டு கூட அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுடைய சேனலில் எந்த வீடியோ நல்லா ஓடுது, எந்த ஷார்ட்ஸ் நல்லா ஓடுது அப்படிங்கிறத பார்த்து பொதுவான அதுக்குள்ளே அந்த ஐடியாவை எடுத்துக்கோங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போடுங்க. ஒரு வாரத்துக்கு 2 போடுங்க, கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு 3 ஷார்ட்ஸ் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும், எக்ஸ்ட்ரா வந்து வாட்ச் டைமும் வரும், உங்களுக்கு ஷார்ட்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து வியூஸும் வரும். ஈவன் என்னுடைய சேனலில் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சேனலில் போன முறை வந்து வீடியோஸ் நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யோசித்திருக்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இது சொல்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய சேனல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சேனலில் 50,000 சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டி ஏற்கனவே போன மாதத்தில் நல்லா எனக்கு வந்து லாங் ஃபார்ம் வீடியோ நல்லாவே ஓடிட்டுருக்கு. ஆனால் அந்த சேனலில் நான் பெரிய அளவில் ஷார்ட்ஸ் போடுறதில்ல. நான் மோஸ்ட்லி லாங் ஃபார்ம் வீடியோ தான் போடுவேன். ஏன்னா நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு யூடியூப்பில் வந்து பணம் வேணும் அப்படின்னா லாங் ஃபார்ம் வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸில் பெரிய அளவில் பணம் கிடையாது. லாங் ஃபார்ம் வீடியோவில் தான் உங்களுக்கு அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும். அதனால் லாங் ஃபார்ம் வீடியோ ரொம்ப முக்கியமானது. மோஸ்ட்லி வந்து அதில் லாங் ஃபார்ம் வீடியோ போடுவேன், எப்போவாவது நான் ஷார்ட்ஸ் போடுவேன். அப்போ எனக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் சேனலில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா நான் நிறைய ஷார்ட்ஸ் போடலை அப்படிங்கிறனால என்னுடைய சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் ஓடாது. அப்போது நான் இந்த மாதத்தில் நான் வந்து ஷார்ட்ஸ் நான் அதிகமாக போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், யூடியூப் எதிர்பார்க்குறது 2ல் ஏதாவது ஒன்று எனக்கு அந்த லாங் ஃபார்ம் வீடியோவில் எக்ஸ்ட்ரா 5% அவங்களுக்கு வாட்ச் டைம் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய ஷார்ட்ஸில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா 5% வியூ அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று இருந்தாலே நம்ம அந்த போனஸுக்கு வந்து குவாலிஃபை ஆகிடலாம். அப்படிங்கும்போது நான் இந்த மாதத்தில் அந்த சேனலில் ஒரு வாரத்துக்கு 1 or 2 ஷார்ட்ஸ் நான் போட போகிறேன். அப்படி ஷார்ட்ஸ் போடும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஷார்ட்ஸ், பொதுவாகவே ஷார்ட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து போட்டுவிட்ருந்தோன்னா ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வந்து நல்லாவே மூவ் ஆயிரும். அப்படி மூவ் ஆகும்போது பொதுவாக என்னுடைய சேனலில் அதிகமாக ஷார்ட்ஸ் ஓடாது, நான் போடலை அப்படிங்கிறனால அந்த வியூஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்த இடத்துல நான் ஷார்ட்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வியூஸோட எண்ணிக்கை கூடும். நான் வந்து என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா குவாலிஃபை ஆயிடுவேன். அண்ட் இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டாகவும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் போடக்கூடிய ஒரு சேனலாக இருந்தீங்க, லாங் ஃபார்ம் வீடியோ ரொம்ப போடலை, நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு நீங்கள் வந்து அந்த 5% கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதை விட நீங்கள் லாங் ஃபார்ம் வீடியோ போட்டு உங்களால் அந்த 5% வியூஸை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், வாட்ச் டைமை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். காரணம் என்ன, ஏன்னா உங்கள் சேனலில் லாங் ஃபார்ம் வீடியோவே ரொம்ப இல்லை, அது ஓடவே செய்யாது. அப்போ ரொம்ப கம்மியான வாட்ச் ஹவர் தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ அப்படிங்கிறது ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் இந்த நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த லாங் ஃபார்ம் வீடியோ நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களால் யூடியூப் எதிர்பார்க்குற அந்த எக்ஸ்ட்ரா 5% மினிமம் அப்படிங்கிற அந்த வாட்ச் டைமை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதிலிருந்து அதிகமாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதிகமான வாட்ச் டைம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களோ அது அடிப்படையில் உங்களுடைய கேட்டகரியில் வந்து உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த மாதத்துலேயும் அடுத்த மாதத்துலேயும் உங்களால் யூடியூப்லேருந்து
ஒரு ரூ. 50,000 வரைக்கும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. யூடியூப்லேருந்து காசு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதை சும்மா தூக்கி அப்படி கொடுக்காம, சரி யார் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் எஃபர்ட் போடுறா அவங்கள பார்த்து, ஒரு மினிமம் க்ரோத்துக்கு யார் முயற்சி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அதுவும் இந்த பண்டிகை காலத்தில் ஒரு போனஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி இந்த பணத்தை எப்படி நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.